இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கோட் நோட்டிஃபிகேஷன் அந்த ரெக்யூர்மெண்ட் 2025ல் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட், மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்களா? அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பது, எங்கே படிப்பது, எந்த புத்தகத்தில் படிக்கணும், அதில் எந்த பகுதி, எந்த பேஜ் நம்பரில் போய் நம்ம புரட்டி பார்க்குறது, நம்ம கொடுத்துருக்க அந்த சிலபஸ் வந்து தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் வீடியோவை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பாடத்தில் எந்த பக்கத்தில் படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காமன் ரிட்டன் எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் அப்படின்றது தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை அந்த தரத்தில் தான் நாங்கள் கொஸ்டின் எடுப்போம்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ 8ஆம் வகுப்பு வரைனா என்ன மீனிங்னா, நீங்கள் 6 to 8 வரை படிக்கணும், அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வச்சுக்கிறணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் அப்படி ஒன்றும் கண்டென்ட்லாம் ரொம்ப எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு 6th to 8th மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்னா போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, 5ஆம் வகுப்புலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ 3ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் படிக்கிறது பெட்டர். அப்போ எந்தெந்த புத்தகத்தில் எந்த பாடத்தில் எந்த பேஜ் நம்பரில் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் பருவமில் வந்து 3rd யூனிட் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், 6th யூனிட் உடல் நலமும் சுகாதாரமும், இந்த 2 யூனிட். அப்புறம் 3ஆம் பருவம் புத்தகத்தில் நீர், நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் அறிவியல், அந்த யூனிட் நம்பரையும் பார்த்துக்கோங்க, 18, 16, 19 இத்தனை யூனிட்டு, இந்த 3 யூனிட்டு படிக்கணும். அப்போ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மு 3rd டேர்ம் புக்கில் நீங்கள் எல்லாம் படிக்க தேவையில்லை. இதை மட்டும், இந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. 2nd டேர்ம் புக்கை நீங்கள் தொடவே தேவையில்லை. இதில் 6th சயின்ஸில் 2nd டேர்ம் புக்கு நீங்கள் தொட தேவையில்லை. வெயிட் இதை பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களை நான் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டாம் நீங்கள். சரி, ஓகே. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்மில் வந்து 6வது யூனிட்டு உடல் நலமும் சுகாதாரமும், 2nd டேர்ம் 7th சயின்ஸ் புக்கு தான் அது. அதாவது தமிழில் 2ஆம் பருவம் 7ஆம் வகுப்பு அறிவியல் சொல்லுவோம் இல்லையா, அதில் 10வது யூனிட்டு நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அடுத்து 3rd டேர்ம் புக்கில் வந்து 18வது யூனிட்டு அன்றாட வாழ்வில் விலங்குகள். அப்போ 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 டேர்ம்லேயுமே ஒவ்வொரு யூனிட்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. சிலபஸ் படி இந்த யூனிட் தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் கிராஷ் செக் கூட பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் கிராஷ் செக் கூட பண்ணிக்கோங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து உங்களுக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே புக்கு தான். அதில் 9ஆம் யூனிட்டு 10, 13, 15, 21 மொத்தம் 5 யூனிட் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. நிறையா யூனிட் இருக்கும், அதில் நீங்கள் 5 யூனிட் மட்டும் படித்தா போதும். அது என்னென்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களில் நல்லா கவனிங்க. அந்த 10ஆம் யூனிட் பாருங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களில் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் அதில் படித்தா போதும். அந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அது என்னென்ன பகுதிகள் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம். ஓகே, அடுத்து வந்து நீர் 13ஆம் யூனிட்டு, அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல், பயிர் பெருக்கம் மேலாண்மை, இந்த 5 யூனிட் மட்டும்தான். அடுத்து 5ஆம் வகுப்பு அறிவியல், ரொம்ப முக்கியமான வகுப்பு இது. ரொம்ப முக்கியமான வகுப்பு இது தான். பட் இதை யாரும் படிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் புக்குனா முதல் பருவ புத்தகத்தில் 2 யூனிட்டு பருப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள், அன்றாட வாழ்வில் அறிவியல். அப்புறம் 2ஆம் பருவ புத்தகத்தில் உணவு, நீர், இந்த 2 யூனிட்டா. அப்புறம் 3rd டேர்ம் புக்கில் வந்து ஒரே ஒரு அலகு தான், நமது சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரே ஒரு அலகு மட்டும். அப்போ ஆக மொத்தம் சயின்ஸில் ஒரு 5 யூனிட் மட்டும் 5th ஸ்டாண்டர்ட் அறிவியலில் படித்தா போதும். பட் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லையும் ஒரு டேர்மில் ஒரு யூனிட் அப்படின்றது கவர் ஆகுது சிலபஸ் படி. அதையும் நான் தேடி பார்த்து எடுத்தேன். 3ஆம் பருவத்தில் வேளாண்மை அப்படின்ற ஒரு 2nd யூனிட் வந்து நம்ம சிலபஸ் படி கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயரில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ராபி பயிர்களை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 4ஆம் வகுப்பு அறிவியலில் ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் அன்றாட வாழ்வில் அறிவியல் 4th யூனிட்டு, 2nd டேர்ம் வந்து உணவு, நீர். அப்புறம் 3ஆவது யூனிட்டில் பாருங்கள், தாவரங்கள் அப்படின்றதில் பெரும்பாலான பகுதிகள் உண்டு, ஒரு சில பகுதிகள் நமக்கு அதில் தேவையில்லை, அதை விட்டுறலாம், லீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து 3வது டேர்ம் புக்கில் வந்து பசுமை சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு யூனிட்டு. மொத்தமாக இதில் ஒரு 3, 4, 5 யூனிட் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து 3ஆம் வகுப்பு அறிவியலில் நீங்கள் 3ஆம் பருவ புத்தகத்தை தொடவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் பார்த்தா போதும். அதாவது ஃபஸ்ட் டேர்ம் 2nd டேர்மு. ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் அன்றாட வாழ்வில் அறிவியல் 4th யூனிட்டு, அப்புறம் 2nd டேர்ம் புத்தகத்தில் உணவு, நீர்,
தாவரங்களில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் மட்டும் படித்தா போதும், அதில் பெரும்பாலான பகுதிகள் படிக்க தேவையில்லை. ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல. ஹவு டு ஸ்டடி இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும்னு சொல்லிட்டீங்க. பட் இவ்வளோ புத்தகத்தை பெறட்டணுமே, வாங்கணுமே, பட் இவ்வளோ புத்தகம் என்கிட்ட கையில் இல்லை, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹவு டு ஸ்டடி இந்த யூனிட் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி 85 பக்கங்கள் கொண்ட ஒரு பிடிஎஃப். ஓகேங்களா, ஜிகே சிலபஸ் வைஸ் 85 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப். அது மட்டும் இல்லை, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் படிக்க வேண்டிய ஒரு சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் செட்டப் பண்ணி ஒரு 10 பிடிஎஃப் அப்படின்றது ரெடிமேட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா, அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்ன ஏதுன்றதை நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அதையுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது தமிழ் தானே, அது வந்து 25 மார்க்குக்கு 10 மார்க் எடுத்தாலே போதும். ஓகேங்களா, அது வந்து நாட்டு ஸ்கோரிங் பேப்பர். அப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிடிஎஃப்ல 6th to 8th தமிழ் புக் பேக் ஒன்வேர்டு வந்து பிடிஎஃப் வெறும் 25 பக்கங்கள் மட்டும்தான் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. அடுத்து மேக்ஸ், அதெல்லாம் அடுத்து வரலாம் ஸ்கோரிங் பேப்பர். பார்ட் பினாலே ஸ்கோரிங் தானே. அது என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், நடப்பு நிகழ்வுகள். அது ஒரே பிடிஎஃப், சிங்கிள் பிடிஎஃப். இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்க கிட்ட கொட்ட ஒரு 2 months கழிச்சு அப்புறம் தான் நாங்கள் லாஸ்ட்டாக நடப்பு நிகழ்வு ரெடி பண்ணி கொடுப்போம். இதை மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் பெண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்தளவு 6th, 7th, 8th 3 இயர் மேக்ஸை பார்த்தாலே போதும். பட் ஃபஸ்ட்டு அதாவது 1ஆம் வகுப்பு டு 5ஆம் வகுப்பு மேக்ஸ் இதில் படிக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படிக்க தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லுவேனே. ஏன்னா இந்த 4th, 3rd, 5th எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது. 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வர மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு மேக்ஸில் வந்து எல்லாமே டோட்டலாக கவர் ஆகிடுது. அப்படிங்கும் போது இந்த 3 இயரை மட்டும் பார்த்தா போதும். அதை தான் நான் வந்து எக்ஸாமினர் பார்ட் 1, எக்ஸாமினர் பார்ட் 2, எக்ஸாமினர் பார்ட் 3 மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸாமினர் வேர்டை பிடிஎஃப் நேம் பார்த்தோன்னா எதுவும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். அது தெரியாமல் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டேன். மற்றபடி இப்போ உள்ள லேட்டஸ்ட் பிடிஎஃப் தான் இது, வாங்கிக்கோங்க. இது பார்ட் ஏ தமிழ், பார்ட் பியில் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நான் ஜிகே தானே, பட் பேலன்ஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 5 பிடிஎஃப்ல மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஒரு பிடிஎஃப் இருக்கா, 3rd standard to 8th standard ஜிகே அப்படின்னு போட்டு மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள நம்ம இப்போ நான் வீடியோவில் சொல்லி முடித்தேன் பார்த்தீங்களா. எல்லா விஷயங்களுமே கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரே பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் தான். எல்லாமே ஆல் இன் ஆல் கவர் ஆகிருக்கு. 85 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதோட நாங்கள் சும்மா விடலை. அதுக்கப்புறம் கீழே ஒரு 4 பிடிஎஃப் இருக்குது பாருங்கள், ஜிகே சிலபஸ் வைஸ் சொல்லி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிகேல வந்து அவங்க 30 கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. அப்படின்னா அந்த 30க்கு 30 நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக அடிஷ்னலாக நம்ம சிலபஸ் படி புக்கை தவிர்த்து, ஸ்கூல் புக்கை தவிர்த்து அடிஷ்னலாக வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ சொல்லி அவுட் ஆஃப் எலம்பி நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அது போக அண்ட் அடிஷ்னலாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, ஜோப்தார், இந்த மாதிரி ஜாபுக்கான கொஸ்டின்லாம் ஆன்சரோடு இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு வந்து ப்ரீவியஸ் இயர்னு சொல்லி அதையுமே உங்களோட ரெஃபரன்ஸுக்காக வச்சுருக்கோம். மற்ற 4 பிடிஎஃப்மே அதுதான். ஸோ மொத்தமாக டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 பிடிஎஃப் ரெடிமேட்டாக நம்மக்கிட்ட இருக்குது. மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.